அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 6க்கான மாடல் ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஆர்டிகல் டீல்ஸ் வித் வைஸ் பிரசிடென்ட், ஆர்டிகல் டீல்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர். இது ரெண்டுமே ரெண்டு சப்டிவிஷனாக கொடுத்து கேட்டிருக்கோம். சிறுகுறிப்பு தருக, குடியரசு துணைத் தலைவர் பற்றிய சட்ட விதிகள், முதலமைச்சர் பற்றிய சட்ட விதிகள். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய கம்போசிஷன். ரெண்டாவது கொஸ்டின், டிஸ்கஸ் த பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர், ஆளுநரின் அதிகாரம் மற்றும் பணிகள் பற்றி விவாதி. தேர்ட் கொஸ்டின், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஹைகோர்ட் இன் இந்தியா, இந்தியாவில் உயர்நீதிமன்றங்கள் பற்றி சிறு குறிப்பு தருக. ஃபோர்த் கொஸ்டின், டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி இன் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் அரசியல் நிர்ணய சபையின் பங்கு பற்றி விவாதி. ஃபிஃப்த் கொஸ்டின், டிஸ்கஸ் த பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, இந்திய உச்சநீதிமன்றத்தின் அதிகாரம் மற்றும் பணிகள் பற்றி விவாதி. சிக்ஸ்த் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் டீல்ஸ் வித் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், மத்திய மாநில அரசு உறவுகள் பற்றி அரசியலமைப்பு விதிகளை வரிசைப்படுத்துக. இதில் முதல் 3 கொஸ்டின் 10 மார்க்லையும் 4, 5, 6 இந்த கொஸ்டின் வந்து 15 மார்க்லையும் கேட்டிருக்கோம். ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் கொஸ்டின், ஆர்டிகல் டீல்ஸ் வித் வைஸ் பிரசிடென்ட். இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாகவே ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க. நம்ம வழக்கம் போல் ஒரு கொஸ்டின் தமிழ்லையும், ஒரு கொஸ்டின் இங்கிலீஷ், இன்னொரு கொஸ்டின் தமிழ், இன்னொரு கொஸ்டின் இங்கிலீஷ், அந்த மாதிரி ஆன்சர் வந்து நம்ம இதில் பார்த்துருவோம். இப்போ கேள்வியில கேட்டிருந்த அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஏரியா வந்து நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம். குடியரசு துணைத் தலைவர் பற்றிய சட்ட விதிகள் என்ன அப்படின்னு இருக்குங்கிறத முதல்ல குடியரசு துணைத் தலைவர் அவரை பத்தி ஒரு அறிமுகம் வந்து நம்ம கொடுத்துட்டோம் இன்ட்ரோடக்ஷன்ல. அதுக்கு அடுத்ததா குடியரசு துணைத் தலைவர் பற்றிய முக்கியமான ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்கள்லாம் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த 2 பாயிண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர்னு சொல்லி போடுறதுனால இது வந்து டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். அதனால நீங்கள் டைரெக்டாகவே இதை எழுதிக்கலாம். அதே போல் இந்த ஸ்பேஸ் விடுறதெல்லாம் வந்து கொஸ்டினுடைய இடம் எவ்வளோ இருக்குது, உங்களால் எவ்வளோ பாயிண்ட் ஜென்ரேட் பண்ண முடியுது, போட முடிய இடம், அதை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் விடுங்க. அடுத்தது இப்போ 2வது பார்ட்டாக இருக்கிற முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் வந்து நம்ம இதை பார்த்துருவோம். இப்போ 2வது பார்ட் முதலமைச்சர் அப்படின்னு வரும்பொழுது முதலமைச்சரை பற்றி நம்ம பேசிக்கான விஷயங்கள் வந்து கொடுத்துருவோம். அப்படி தகவல் கொடுத்த பின்னாடி நம்ம வந்து 2 முக்கியமான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து பகுதி 6, சரத்து எதிலிருந்து எது வரைக்கும் மாநில அரசு பற்றி நம்ம அதையும் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்ததான் முதலமைச்சர் பற்றிய சட்ட விதிகள், ஒரு முக்கியமான 4-5 சட்ட விதிகள் மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு தான் பிளேஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து 10 மார்க்கில் ஒரு பார்ட்டு தான், அதாவது 5 மார்க்குக்கான ஏரியா தான். ஸோ ஏரியாவும் அவ்வளோதான் இருக்குது, டைமும் அவ்வளோதான் இருக்குது. இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது 2வது கேள்வி, டிஸ்கஸ் த பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்னர், ஆளுநரின் அதிகாரம் மற்றும் பணிகளை பற்றி விவாதி. முதல் கேள்வி தமிழில் பார்த்ததுனால இப்போ 2வது கேள்வி இங்கிலீஷில் வந்து பார்த்துருவோம். இப்போ முதல்ல கவர்னரை பற்றி பேசிக்காக வந்து ஒரு இன்ட்ரோ எழுதிட்டு முக்கியமான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் வந்து 2 எழுதிட்டோம். முதல்ல பார்ட் 4 ஆர்டிகல் 153 to 167 எழுதிட்டோம். அடுத்ததாக கரண்டாக டிஎன் கவர்னர் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத எழுதிடுவோம். நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது எந்த கவர்னர் இருக்காரோ அவருடைய நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்காங்க. இப்போ கவர்னருடைய பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதை வந்து எழுதுகிறோம். இப்போ தான் கொஸ்டினை டைரெக்டாக நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அட்ரஸ் பண்ணும்பொழுது நமக்கு அந்த பவர் வந்து நம்மளுடைய புக்கில் இருக்கிற மாதிரி, லக்ஷ்மிகாந்த் புக்கில் பார்த்தீங்கன்னாலும் சரி, தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னாலும் சரி, அந்த கிளாசிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மாடல்லையே நம்ம இப்போ எழுதிடுவோம். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் எழுதும்போது மட்டும் இப்போ நீங்கள் புக்கில் எப்பயுமே படிக்கும்பொழுது வைஸ் சான்சலரும் சேர்த்து தான் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து அதை வந்து கரெக்டாக அந்த துணைவேந்தர் அதை வந்து போட்டுற வேணாம். ஏன்னா இப்போ அமெண்ட்மெண்ட்லாம் வந்திருக்கு, சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்ததுனால நீங்கள் அதை மட்டும் பார்த்து கரெக்டாக அப்டேட்டடாக போட்டுக்காங்க. ஸோ முன்ன சொன்ன மாதிரி இந்த ஏரியா முதல்ல கவர் பண்ணிட்டோம்.
அதுக்கு அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் பவர் பின்னாடி லெஜிஸ்லேட்டிவ் பவர் போட்டுட்டோம். லெஜிஸ்லேட்டிவ் பவர் போட்டு அதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டண்டாக கவர் ஆகுதோ அதை எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்ததாக ஃபினான்ஷியல் பவர். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர், எக்ஸிக்யூட்டிவ் பவர், ஃபினான்ஷியல் பவர் அப்படின்னு சொல்லி அடுத்து ஃபினான்ஷியல் வரும். ஃபினான்ஷியலில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிற நம்மளுடைய பட்ஜெட், மணி பில், இது ரிலவெண்ட்டாக இருக்கிறத மட்டும் நம்ம போட்டுறோம். அடுத்ததாக ஜுடிஷியல் பவர், அவருக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் போட்டுறோம். இவ்வளவு தான் வந்து நமக்கு 10 மார்க்குக்கான ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் இப்போ இங்கிலீஷில் பார்த்துட்டோமா, அடுத்த தேர்ட் கொஸ்டின் தமிழில் பார்ப்போம். இந்தியாவில் உயர்நீதிமன்றங்கள் பற்றி சிறு குறிப்பு தருக. இப்போ இந்த கேள்வியில் இந்தியாவில் உயர்நீதிமன்றங்கள் பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லி கொஸ்டினை ஓப்பன் எண்டடாக கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, முதல்ல இந்தியாவில் உயர்நீதிமன்றங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எழுதிட்டு 2 இம்பார்ட்டண்டான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் உயர்நீதிமன்றங்கள் தொடர்புடையதாக நம்ம எழுதியிருக்கோம். அதற்கு அடுத்ததாக சப்ஹெட்டிங் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல உயர்நீதிமன்றத்துடைய அமைப்பு எப்படி இருக்குது, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, அதுக்கு அடுத்தது அவங்க இருக்கிற நீதிபதிகள், அப்புறம் நீதிமன்ற ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதுக்கடுத்ததான் நீதிபதிகளோட எண்ணிக்கை எப்படி வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடுது அப்படிங்கிறது, அவங்களுடைய நியமனம் எப்படி இருக்குது, உயர்நீதிமன்றத்துடைய அதிகாரங்கள், அவங்களுடைய வரையறைகள்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதும், கடைசியாக உயர்நீதிமன்றத்துடைய சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டு இதில் வந்து முடிச்சிருக்கோம். இதில் உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபேக்ட், அதாவது ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய தெரியுது அப்படின்னா அது அங்கங்கே ப்ராக்கெட்டில் நீங்கள் தனியாக அதை வந்து போட்டு எழுத வேணாம். இதுலேயே ப்ராக்கெட்டில் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து நிறைய கொடுத்த மாதிரி வந்து ஒரு அப்பியரன்ஸும் கிடைக்கும். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 4, டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி இன் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் அரசியல் நிர்ணய சபையின் பங்கு பற்றி விவாதி. இப்போ நம்ம தமிழ் இங்கிலீஷ்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த கேள்வியை இங்கிலீஷில் வந்து நம்ம பார்த்துருவோம். இப்போ 4th கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். முதல்ல நம்ம இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அதை பற்றி பேசிக்காக சொல்லிட்டு 2 இம்பார்ட்டண்டான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதற்கு அடுத்ததான் நம்ம கொஸ்டினை டைரெக்டாக வந்து அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ரோல் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு முதல்ல அதோடைய காம்போசிஷன் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத போட்டிருக்கோம். நம்மளுடைய பிரிட்டிஷ் இந்தியாவில் எவ்வளோ, பிரின்சிபல் ஸ்டேட்டில் எவ்வளோ அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்ததாக ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அதில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங் யார் வந்து டெம்பரவரியாக வந்து அதோடைய சேர்மனாக சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதும், அடுத்ததாக பர்மனன்ட் சேர்மனாக யாரை சூஸ் பண்ணாங்க, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ வந்து பாஸ் பண்ணாங்க, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை யார் பாஸ் பண்ணாங்க, யாருடைய முயற்சியில் பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத போட்டிருப்போம். அடுத்ததாக நம்மளுடைய இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் 1947 அதை பற்றியும் வந்து நம்ம போட்டு இந்த ஏரியாவை கொண்டு வந்திருப்போம். அதுக்கடுத்ததாக அதர் ஃபங்க்ஷன், என்னென்ன ஃபங்க்ஷன் வந்து இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வந்து பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். நேஷனல் ஃப்ளாகை வந்து அடாப்ட் பண்ணது, நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம், இது எல்லாமே காமன்வெல்த்தில் வந்து மெம்பர் ஆனது, இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்ததாக மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டின்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ மேஜர் கமிட்டியில் யூனியன் பவர் கமிட்டி, டிராஃப்டிங் கமிட்டி இந்த மாதிரியும், மைனர் கமிட்டியில் ஹவுஸ் ஃபினான்ஸ் இந்த கமிட்டி ரிலேட்டடாகவும் இருக்கும். அடுத்தது இதில் முக்கியமான கமிட்டியான டிராஃப்டிங் கமிட்டி எடுத்து கொஞ்சம் நல்லா செப்பரேட்டாகவே எழுதியிருப்போம். இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, எவ்வளோ மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, இதோடைய ஹெட் யார், இதோடைய ரோல் என்ன அப்படிங்கிறதும், அதுக்கடுத்ததாக இதை எப்படி எனாக்ட் பண்ணாங்க, என்னைக்கு வந்து எனாக்ட் பண்ணாங்க, அதோடைய டேட் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் இந்த நவம்பர் 26 வந்து ரொம்ப அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக எழுதணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கடுத்ததாக இதை வந்து எப்படி என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதும், அதுக்கடுத்ததாக டாக்டர் B.R. அம்பேத்கர் அவரை பற்றி ஒரு 2 முக்கியமான வேர்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம். இது நீங்கள் ஃபஸ்ட்டாக போடுறதுனாலும் போடலாம், தப்பு இல்லை. அடுத்ததாக கடைசியாக இது கம்ப்ளீட் ஆகும்பொழுது எப்படி இருந்துச்சு, ஒரு ப்ரீஆம்பிள், அதுக்கப்புறம் 395 ஆர்டிகல், அடுத்தது 8 ஸ்கெடியூல், நீங்கள் பார்த்து போடுறதுனால அதையும் சேர்த்து இன்னொரு பாயிண்டாக கூட போட்டுக்கலாம். ஸோ இப்படி வந்து நம்ம இந்த ஆன்சர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த கொஸ்டின் 5th கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இந்திய உச்சநீதிமன்றத்தின் அதிகாரம் மற்றும் பணிகளை பற்றி விவாதி. டிஸ்கஸ் த பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
ஸோ இது மட்டும் தற்போதைய தலைமை நீதிபதி மட்டும் நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்பொழுது யார் இவர் ரிட்டையர் ஆயிடுவார். ஸோ அதை வந்து எந்த பேரில் அப்டேட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்காங்க. அதிகாரம் மற்றும் பணிகளில் முதல்ல ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன் இருக்கும், தனக்கே உரிய நீதி வரையறை அப்படின்னு. ஸோ அந்த நீதி வரையறை பற்றி 2 பாயிண்ட்டும், நீதி பேராணைகள் அதில் கொடுத்துட்டு என்னென்ன நீதி பேராணைகள் இருக்குது, நீங்கள் இதை வந்து எலாபரேட்டாக தனித்தனியாக ஆட்கொணர்வு நீதி பேராணை, செயலுறுத்தும் நீதி பேராணைன்னு தனித்தனியாக எழுதினாலும் ஓகே தான். இப்படி வந்து ஷார்ட்டாக எழுதி முடித்தாலும் ஓகே தான். ஷார்ட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறையா வேறு ஏரியாவை கவர் பண்ண முடியும். மேல்முறையீட்டு அதிகாரங்கள் என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும், ஆலோசனை நீதி வரையறை அது வந்து இவருக்கு குடியரசுத் தலைவருக்கு கொடுக்குற அந்த விஷயங்களும் வந்து கொடுத்துருப்போம். அடுத்ததாக ஆவண நீதிமன்ற முறை சரிங்களா, கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரிலவெண்ட்டாக எழுதியிருக்கோம். நீதி புனராய்வு சரிங்களா, அந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்புகளுக்கு அல்லது அந்த சட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மறுவரையறை கொடுக்குறாங்க. தீர்ப்புகளை அவங்க கொடுத்த தீர்ப்புகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ணிக்கிறாங்க. அரசியலமைப்பில் இருக்கிற சீராய்வு, அங்கே இருக்கிற சட்டங்கள் பற்றியும் மற்ற அதிகாரங்களையும் வந்து கொடுத்து இதை வந்து கொண்டு வந்திருப்போம். கடைசியாக வந்து பார்த்தோம்னா நீதிமன்ற மேலாண்மை, இந்தியாவில் இருக்கிற எல்லா நீதிமன்றங்களையும் இவங்க தான் வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. இதை வரைக்கும் கொடுத்துட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா முக்கியமான வழக்குகள், ஏன்னா நம்ம வந்து ஒரு கம்பைலேஷனாக வந்து உச்சநீதிமன்றத்தை பற்றி ஒரு ஆல்ரவுண்டாக எழுதுறதுனால நம்ம முக்கியமான வழக்குகள், உங்களுக்கு எந்த வழக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கோ அந்த ஒரு 2-3 வழக்குகள் வந்து போட்டு இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது கொஸ்டின் நம்பர் 6 வந்து பார்க்க போகிறோம். லிஸ்ட் அவுட் தி கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் டீல்ஸ் வித் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். மத்திய மாநில அரசு உறவு பற்றி அரசியலமைப்பு விதிகளை வரிசைப்படுத்துவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இப்போ ஸ்ட்ரக்சர் பண்ணிடுவோம். இப்போ இந்த 6th கொஸ்டினை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். முதல்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் இதை பற்றி ஒரு இன்ட்ரோ வந்து எழுதிட்டு, இது ஒரு 15 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால 3 முக்கியமான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு நம்ம இப்போ கொஸ்டினை அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் டீல்ஸ் வித் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். ஸோ இவங்க டைரெக்டாக கொஸ்டின் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்லாம் என்னென்ன வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை வந்து டீல் பண்ணுது அப்படின்னு கேட்டதுனால நம்ம ஃபுல்லாக ஆர்டிகல் பேஸ்டே வந்து போயிடுவோம். அதை வந்து நம்ம செப்பரேஷன் பண்ணிக்குவோம். முதல்ல லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை ஒரு சப்ஹெட்டிங் எடுத்துக்கிட்டு அதுக்கு கீழே ஆர்டிகல் 245, 246, 248, 252 இந்த மாதிரி எடுத்துடுறோம். அடுத்ததா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அந்த ஹெட்டிங்கு கீழே ஆர்டிகல் 256, 257, 258, 262, 263 இது எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணிக்கிறோம். அடுத்ததா ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப், அதுக்கு அந்த கேட்டகரி கீழே ஃபினான்ஸ் ரிலேட்டடா எதெல்லாம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்கு கீழே வருதோ அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இது அப்படியே நம்ம ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்குமே கொண்டு வந்து இதை முடிச்சுக்கிறோம். கடைசியாக நம்ம அந்த ஜோனல் கவுன்சிலோட கொடுத்து முடிச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது ஒரு கொட்டேஷன் வந்து இருக்கு, மெமரியில் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த கொஸ்டின்ஸ், இந்த டெஸ்ட் நம்பர் 5, 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.